எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் அழகான குஷன் கவர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சோஃபாவில் யூஸ் பண்ணுற குஷன் கவர்ஸ், குஷன் எல்லாத்தையுமே எப்படி பராமரிக்கிறது அண்டு குஷன் ரெஃப்ரெஷ்னருக்காக ஒரு சின்ன ஐடியா கூடவே எந்த கடையில் ஆன்லைனில் ஷாப்லலாம் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ப்ளீஸ் 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 நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து முங்கில் சோஃபா. இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அந்த அழுத்தங்கள்லாம் வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும். பட் என்னால் வந்து அதில் சாஞ்சு உட்கார முடியல, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதனால பின்னாடி வந்து அந்த மாதிரி நிறைய குஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த குஷன்ஸில் வந்து சைட்லலாம் சிலிண்ட்ரிக்கல் பில்லோஸ் எல்லாம் சும்மா ஃபார் டெக்கரேஷனுக்காக தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் எந்த பர்பஸும் கிடையாது. இந்த மாதிரி சோஃபாஸ்கில் குஷன்லாம் வைக்கும்பொழுது நம்ம வீடும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் எப்போயுமே வழக்கமாக ஒரு கவர் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ உங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்றதுக்காண்டி நான் கவர்லாம் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த குஷன்ஸ் எல்லாமே வந்து நான் போத்தீஸில் தான் வாங்கினேன். இந்த பொம்மை குஷனோட ரேட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். அண்ட் இந்த டோனட் குஷனோட ரேட் பார்த்திங்கன்னா 200 சம்திங் 250 ருபீஸ். ரொம்ப தரமான துணியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. போத்தீஸில் தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அண்டு பார்த்திங்கன்னா இந்த பில்லோ கவர் உள்ளே இருக்கிற பில்லோ வந்து நானே செஞ்சது. வெளியே இருக்கிற பில்லோ கவர் மட்டும் நான் குஷன் கவர் மட்டும் போத்தீஸில் வாங்கினேன். ஒரு அழகான ஜூட் மெட்டீரியலில் கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பென்சில் கலர்ஸ்லாம் பார்க்கும் பொழுது தூரத்துலேருந்து பார்த்தோன்னா ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு கவரோட ரேட் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ். அண்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் பில்லோவோட கவர் பார்த்திங்கன்னா ஒரு கவர் வந்து 200. பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான குஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப நாள் லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான குஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோட கயரை வந்து டீனோ விளையாண்டு அத்துட்டான். இந்த குஷனில் பார்த்திங்கன்னா இந்த பிக் பஸாரில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 200 ருபீஸ். நீங்கள் வந்து அமேசான்லலாம் செக் பண்ணிங்கன்னா இந்த ரேட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 2 கவரோட ரேட் வந்து 300 ருபீஸ் அப்படின்னு அந்த பென்சில் குஷன் கவரோட ரேட்டை வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்து நம்ம வீட்டிலையே ரொம்ப அழகாக செலவே இல்லாமல் தைக்கணும்னு அவசியமே இல்லாத ஒரு சூப்பரான குஷன் கவர் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி சதுரமாக இருக்கிற ஒரு துணி எடுத்துக்கோங்க. அது உங்களோட பழைய சேலை துணியாகவும் இருக்கலாம், அல்லது வேஸ்ட்டான கிளாத்தாக இருக்கலாம். இந்த மாதிரி சதுரமாக எடுத்துக்கோங்க. அதை நான் காமிக்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ப்ரிட்டியாக 5 நிமிஷம் என்னங்க, அதை விட குறைவான நேரத்தில் ரொம்ப அழகான ஒரு குஷன் கவர் நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி அந்த சைடையும் மடித்து நடுவில் வந்து இந்த மாதிரி ஈவனாக கொண்டு வரணும். இது இப்போ சாட்டின் கவர் அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வழுக்குன்னு இருக்கும். நீங்கள் காட்டன்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட்லலாம் ஃபுல்லாக டக்கின் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த 2 எட்ஜும் வந்து நல்லா ஷார்ப்பாக ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொத்தமான கயராக பிடிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி சுருக்கி பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 4-5 மடிப்பு வருங்க. அதாங்க அந்த பில்லோவில் இருக்கிறதுல ஹைலைட்டு. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேணுன்ற அளவுக்கு மடிப்பு எடுத்து விட்டுக்கலாம். நம்ம இங்கே பிடிக்க டைட்டாக பிடிக்க நம்மளுக்கு அழகான மடிப்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணும் நீங்கள் அத்தனை மடிப்பு எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக பின் கூட போட்டுக்கலாம். சேஃப்டி பின்னாக போட்டுக்கலாம், அல்லது குண்டூசியாக குத்திக்கலாம். சப்போஸ் அது குண்டூசியெல்லாம் குத்திக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு 2த்தையும் சேர்த்த மாதிரி ஒரு சின்ன முடிச்சு போடுறோம். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். இந்த கார்னர்ஸ்லலாம் நம்மளுக்கு ஃபினிஷிங்கே இல்லை. அதனால் அந்த சைடு உள்ள விரல் விட்டு ஃபுல்லாக நீட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்னர் வந்து நல்லா கிடைச்சிரும். அதே மாதிரி மடிப்பு வந்து 2 சைடுமே உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாட்டினில் வந்து மடிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் காட்டன்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி லைட்டாக ஒரு ஷைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு இதை அயர்ன் பண்ணிங்கன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப அழகான மடிப்பெல்லாம் தெரியும். எந்த இடத்துலையும் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் ஸ்க்ரம்பிளும் இல்லாமல் நீட்டாக ஒரு முடிச்சு போட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு முடிச்சு. இப்போது இதை அப்படியே அடியில் திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த முடிச்சு வந்து அடியில் போயிடும். வெளியில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் தெரியும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் உள்ளே டக்கின் பண்ணிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக குயிக்காக நம்ம தைக்கவே அவசியம் இல்லாத ஒரு பில்லோ கவர் செஞ்சிட்டோம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து துணி வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, சேலை துணியெலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா முக்கோணமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து சதுரமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சதுரமான கிளாத் வந்து அழகாக கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு ஃபேப்ரிக்கில் நான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பின்னு வந்து ஏதாவது ஒன்று மாட்டிட்டுங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது.
அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான குஷன் ரெஃப்ரெஷ்னர் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை எடுத்துகிட்டு ஒரு 30 சொட்டு நம்ம லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஐட்டம்ஸ் தான் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. நம்ம கடையில் விற்கிறது கூட மேபி கெமிக்கல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபனலை வச்சு அதில் இந்த பொடியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம இந்த டம்ளர், நான் 100 ml டம்ளர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். வெறும் தண்ணி தான். அதையும் நம்ம பாட்டிலில் விட்டாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃபனலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட க்ளோஸரை போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பேக்கிங் சோடா உப்பு வந்து நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் வந்து இதில் ஒரு மார்க்கர் வச்சு நல்லா எழுதி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப அழகாக இந்த குஷன்லலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வீடே வந்து ரொம்ப மனமாக இருக்கும். கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப நீட்டான ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.